அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இந்தியன் பொலிட்டிக்கல் லீக் 2024 இதுல இன்றைக்கு தமிழகத்தை பத்தி பார்க்க போறோம். தமிழக பாஜக அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆர் எதிர்ப்பாளர்கள் சொல்ற மாதிரி நான் பெர்ஃபார்மன்ஸ். தமிழகத்துல பாஜக இந்த தேர்தலில் சாதனை புரிந்திருக்கின்றதா இல்ல சறுக்கி விழுந்திருக்கின்றதா? அடுத்தது இன்னைக்கு இப்ப திடீர்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்க மாதிரி பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருந்தாங்கன்னா ஒரு 15-16 ஆரம்பிச்சு 35 வரைக்கும் போயிட்டாங்க, அத்தனை சீட்டு கழிச்சிருக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த கூட்டணி அரித்மெட்டிக்கு, கெமிஸ்ட்ரி, ஜியாமெட்ரி அதை எல்லாமும் பார்க்க போறோம். எல்லா விஷயங்களையும் ஒரே நாள்ல இந்த 18-19 நிமிஷத்துல பேசிட முடியாது. தொடர்ந்து இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் வருகின்ற பதிவுகள்ல. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம், ஒரு விலையில்லா ஆலோசனை அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். தமிழக பாஜக உருப்படணும் அப்படின்னு நினைச்சா முதல்ல அவங்க செய்ய வேண்டியது, கட்சி தலைமையின் கருத்துக்கு மாறாக பேசுகிறவர்கள் யாராக இருந்தாலும், அவங்க முன்னாள் தலைவராக இருக்கட்டும், முன்னாள் கவர்னரா இருக்கட்டும், முன்னாள் சிஎம்மாவே இருக்கட்டும், அப்படியே தயவுதாட்சியம் பார்க்காம கட்சியை விட்டு தூக்கி போட்டுருங்க. இல்லைன்னா கட்சி உருப்படாது. அடுத்த காங்கிரஸ் ஆகத்தான், தமிழக காங்கிரஸ் ஆகத்தான் தமிழக பாஜக மாறும். கட்சி தலைமை கருத்தோட உங்களுக்கு ஏதாவது வேறுபாடு இருந்தது அப்படின்னு சொன்னா அதை 4 சபத்துக்குள்ள டிஸ்கஸ் பண்ணணும். இத்தனை வருஷமா பாஜக கட்சி கூட்டம் அப்படின்றதே 4 செவத்துக்குள்ளதானே போட்டிருந்தீங்க. இப்பதானே 2-3 வருஷமா தெருவில் மீட்டிங் போடுறது அப்படின்ற பழக்கமே பாஜகவுக்கு வந்திருக்குது, எக்ஸப்ட் மோடி வர நேரம் தவிர. ஆனா இன்னைக்கு மட்டும் கருத்துக்களை அப்படியே பொதுவெளியில பகிரங்கமா சொல்லிட்டு போறீங்க. கருத்து சுதந்திரம், ஜனநாயகம் இதெல்லாம் கட்சிக்குள்ள இருந்தா கட்சி உருப்படாது. எந்த ஒரு கட்சியிலயாவது கட்சி தலைமை கருத்துக்கு எதிராக யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள விட்டு வச்சிருப்பாங்களா? ஆனா பாஜக மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். மோடி தோக்கணும், ஆனா பாஜக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா இன்னும் நான் பாஜக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவரையும் கட்சியிலேயே விட்டு வச்சிருப்பாங்க. நாங்களாம் இவ்வளவு பெரியவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிறவரு முட்டை பிரியாணியோட போட்டோ போட்டு பாத்தீங்களா முட்டை கிடைத்தது அப்படின்னு சந்தோஷப்பட்டுப்பாரு. அவரையும் இன்னும் கட்சியில அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. இவரு கேட்டா நான் இருக்கனா இல்லையான்னு அவங்களதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவார். இதெல்லாம் ஒழிச்சு கட்டினா மட்டும்தான் கட்சி உருப்படும். சைலேந்திர பாபு அவர்கள் முன்னாள் டிஜிபி தான். அதுக்காக இன்னைக்கு டிஜிபி அலுவலகத்துல வந்து அப்பா நான் முன்னாள் டிஜிபியா இருந்தவன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுப்பாரா? அவருக்கு தெரியும் நாம முன்னாள் ஆகி விட்டோம், இப்ப வேற டிஜிபி வந்துட்டாரு அப்படின்னு அந்த டீசன்சி அவர்கிட்ட இருக்கு. கமிங் பேக் டு கிரிக்கெட், தல தோனி போன சீசன் வரைக்கும் அவர் தான் கேப்டன். இப்போ ரித்துராஜ் கெய்க்வாட். மேட்ச் முடிஞ்ச உடனே ஜெயிச்சாலும் தோத்தாலும் அந்த 2 கேப்டன் கிட்டையும் பேட்டி எடுப்பாங்க. அப்போ கேப்டனா ரித்துராஜ் தானே வந்து பேட்டி கொடுக்குறாரு. தல தோனியை கூப்பிடுறாங்களா? இத்தனைக்கு தல தோனி எப்படிப்பட்டவர்? எத்தனை தடவை சிஎஸ்கேக்கு கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு, எத்தனை தடவை ஃபைனலுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு, பிளே ஆஃப்க்கு கூப்பிட்டு போயிருக்காரு. அவருடைய தனி மனிதனா, அவருடைய சாதனையினால, சாமர்த்தியத்தினால சிஎஸ்கேவை பல படிகள் மேல கொண்டு போயிருக்காரு இத்தனை சீசன்ல. ஆனாலும் அவர் எங்கேயாவது ஏதாவது வாய் திறந்து பேசுறாரா? நான் முன்னாள் கேப்டன், இன்னைக்கும் வந்து நான் நிறைய ஆலோசனை எல்லாம் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு எங்கேயாவது மாறு தட்டிக்கிறாரா? அவர் பாட்டுக்கு ஒதுங்கி போயிடல. அது மரியாதை, அது பெருந்தன்மை, அது பெரிய மனுஷத்தனம். அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து நான் முன்னாள் தலைவர், நான் இப்படி சொல்வேன் அப்படி சொல்வேன். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை தான் சொல்றேன். அவங்க சொன்னாங்களே நாங்களாம் என்ன 2வது இடத்துக்கு வர வேண்டியவர்களா, ஜெயிக்க வேண்டியவர்கள், வியூகம் கூட்டணி அப்படியா? அப்ப 2019 இதே வியூகம் இதே கூட்டணி தான் இருந்தது, ஏன் தோத்து போனீங்க? சொல்ல போனா இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி கண்டினியூ ஆயிருந்ததுன்னு சொன்னா தென் சென்னை தொகுதி உங்களுக்கு கிடைச்சிருக்குமா? மறுபடியும் தூத்துக்குடி தானே போயிருக்கணும். அப்ப என்ன சொல்லுவாங்க? சரி இந்த தடவை கூட்டணி இல்லை, வியூகம் இல்லை, அப்போ போன தடவை போட்டியிட்ட தொகுதியிலேயே போய் போட்டியிட வேண்டியது தானே. எதுக்கு தென் சென்னைக்கு வரணும்? இதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுவாங்களா? கவர்னர் பதவி அப்படின்றது அரசியலுக்கு அப்பாற்பட்டதுங்க. ஆனா அந்த கவர்னர் பதவிக்கு போயும் டகால்னு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு உங்களை யாரு வந்து இந்த தேர்தலில் கலந்துக்க சொன்னது? கேட்டா கட்சி தலைமைன்னு சொல்லுவாங்க. ஆனா கட்சி தலைமை கிட்ட இருந்து எந்த இடத்துலயும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததா தெரியல. அது மாநில தலைமையா இருக்கட்டும் இல்ல வந்து தேசிய தலைமையா இருக்கட்டும், இந்த மாதிரி இவர்கள் ராஜினாமா செய்து விட்டு போட்டியிட வேண்டும் அப்படின்னு யாராவது இன்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? சரிங்க, அவங்க உங்ககிட்ட சொன்னாங்கன்னு கூட வச்சுப்போம். தெரியுது இல்ல எங்க கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? தேசிய தலைமை கிட்ட அது பாருங்க வியூகம் சரியில்லை, கூட்டணி சரியில்லை, அதனால நீங்க வந்து கூட்டணி மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஏதாவது சொல்லியிருக்கணும்ல. தெரிஞ்சுதானே நீங்க போட்டிக்கிட்டீங்க.
இப்ப வந்து சொல்றீங்க நாங்கெல்லாம் வந்து ஜெயிக்க வேண்டியவர்கள்னு. 2019 அதை சொல்லி இருக்கணும். இன்னும் இதே மாதிரியே கண்டினியூ ஆயிட்டு இருந்ததுன்னு சொன்னா காங்கிரஸை விட மோசமான நிலைமைக்கு போகிவிடும் பாஜக. அதை ஞாபகம் வச்சுக்கணும். தயவுதாட்சணமே பார்க்காதீங்க. கூட்டணி வேணும், வியூகம் வேணும் அப்படின்னு சொன்னா இத்தனை வருஷம் இதைத்தானே பண்ணிட்டு இருந்தீங்க. கட்சி எங்க வளர்ந்தது? இன்னைக்கு கட்சியுடைய ஓட் பர்சன்டேஜ் என்ன? அவங்க கொடுக்குற 3 சீட்டு 4 சீட்டு அதுக்கு ஆசைப்பட்டுக்கின்னு அந்த மேல் மட்டத்துல செல்வாக்கு இருக்கவங்க மட்டும் அந்தந்த தொகுதிகளை போட்டி போட்டு நம்ம ஏதாவது ஒரு எம்பி ஆயிட மாட்டோமா? அப்படியே எம்பி எலெக்ஷன்ல தோத்து போனாலும் ராஜ்யசபா எம்பி ஆக்கிடுவாங்க, நம்ம ஒரு மந்திரி ஆகலாம், இல்ல எங்கேயாவது கவர்னர் ஆகலாம். இப்படித்தானே கட்சியை வச்சிருந்தீங்க குத்துயிரும் கொலையுருமா இத்தனை வருஷமா? இன்னைக்கு வந்து தனியா நின்று இத்தனை % ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா ஐயோ வியூகம் வேணும், கூட்டணி வேணும். கூட்டணி இருந்ததுன்னா இந்த ஓட்டு வந்திருக்குமா? இந்த ஓட்டு வரல அப்படின்னு சொன்னா வருகின்ற காலகட்டங்கள்ல அப்படி தட்டி டிமாண்ட் பண்ண முடியுமா இத்தனை சீட்டு வேணும் அப்படின்னு? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கூட்டணி இல்லாமல் போனது தானே. சரி, வழக்கம் போல நாம வந்து அந்த யாரோ காதுல ஊதின சங்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு போட்டோம். இப்போ பாஜகவின் பெர்ஃபார்மன்ஸ், பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த 11% அப்படின்றாங்க, 18%. இன்னும் சில பேர் வந்து வித்தியாசமா ஒரு அணுகுமுறை, அதாவது மொத்தம் எத்தனை தொகுதியில போட்டி போட்டிருக்காங்க, அவங்க எத்தனை % வாங்கியிருக்காங்க அப்படின்றத டிவைட் பண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட இது ஒரு 1/2%, 3/4% தான் வருது அப்படின்னு. அதாவது 40 தொகுதியில போட்டியிட்டு ஒரு கட்சி 40% வாங்குது அப்படின்னு சொன்னா 40 டிவைடட் பை 30 1% தான் வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த ஆர்கியூமெண்ட். அவங்க ஏதோ பேசி எப்படியாவது பாஜக இந்த தடவை பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து முழு பூசணிக்காய் இல்ல, முழு இமயமலையே வந்து சோத்துல மறைக்கிற மாதிரி இருக்குது. ஜனங்களுக்கு தெரியாதா என்ன ஓட்டு வாங்கிக்கிறாங்க அப்படின்னு? நீங்க தான் புதுசா கணக்கு போட்டு காமிச்சிட்டு இருக்கணுமா? 12 இடத்துல 2வது இடத்துக்கு வந்திருக்கின்றது பாஜக இந்த தேர்தலில். 9 வந்து பாஜக, மீதி வந்து கூட்டணியில சேர்ந்தவங்க, ஓபிஎஸ் அவங்க எல்லாம் சேர்த்து. நினைச்சு பார்த்திருக்க முடியுமா? நோட்டாவோட போட்டி போடுற கட்சின்னு சொன்னாங்களே, ரிசல்ட் வந்த பிறகு யாராவது ஒத்துராது பேசுறாங்களா நோட்டாவோட போட்டி அப்படின்னு? எப்படிங்க இது சாத்தியமானது? கூட்டணியில் இருந்திருந்தா இது நடந்திருக்குமா? அப்படியே 2வது இடத்துக்கு வந்தாலும் என்ன சொல்லுவாங்க? நாங்க போட்ட பிச்சை அப்படிதானே சொல்லுவாங்க. அந்த அசிங்கம் அவமானம் தேவையா? எத்தனை காலத்துக்கு தான் வந்து அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிக்கின்னு சரிங்க ரைட்டுங்க நீங்க எங்க சொல்றீங்களா நிக்கிறங்க அப்படின்னு இருக்க முடியும்? கட்சி வளரணும்னு யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லையா? குறிப்பா முன்னாள் தலைவர்களுக்கு. நாம எம்பி ஆனா போதும், நமக்கு பதவி வந்தா போதும், கட்சி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா, கட்சி ஆல் இந்தியா லெவல்ல ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, செல்வாக்கோட இருக்கணும்னு சொன்னா எல்லா மாநிலத்திலிருந்தும் நீங்க வெற்றியை தேடி தர வேண்டும். மற்ற ஸ்டேட்ல இருந்தெல்லாம் வந்து எம்பி அனுப்புவாங்க, ஆட்சிக்கு வந்துருவாங்க. அந்த செல்வாக்கை வச்சுக்கினே நம்ம ஒரு 3 சீட்டு 4 சீட்ல நம்ம எம்பி ஆகி உக்காந்திக்கலாம் அப்படின்னு நினைச்சா இவங்கெல்லாம் கட்சிக்கு தேவையா? இந்த ஒரு கடுமையான முடிவை எடுக்க வேண்டியது இன்றைக்கு பாஜகவின் காலத்தின் கட்டாயம்னு தான் நான் சொல்வேன். 12 இடங்கள்ல 2வது இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் பல இடங்கள்ல டெபாசிட்டும் இழந்திருக்கின்றது. இதுவும் வந்து ஒரு சர்க்கிளா நான் பார்க்கல. ஏன்னா அதிமுகவும் இந்த தேர்தலில் டெபாசிட் இழந்திருக்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஏங்க திமுக ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டெபாசிட் இழக்கலையா? அதையும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதனால காலங்காலமா இதெல்லாம் நடக்கிற விஷயம்தான். பாத்தீங்களா வந்து பாஜக டெபாசிட் இழந்து விட்டது அப்படின்னு குதிக்கிறதுல ஒண்ணுமே அர்த்தம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி பார்க்க போனா அண்ணன் ஜெயக்குமார் அவர்களது மகன் அவர் வந்து தென் சென்னையில போட்டியிடுகின்றார். 2014 அவர் வந்து தென் சென்னை எம்பி. 19 தோத்து போறாரு. அப்போ அங்க இருந்த ஒரு வட்ட செயலாளர் அதிமுக சொன்ன விஷயம் என்னன்னா, இல்ல சார் இந்த தடவை வந்து யாரும் பொட்டியை திறக்கல, எல்லாம் மூடி வச்சிட்டாங்க, அவங்கவங்க அப்படியே நிறுத்திட்டாங்க, ஒன்னும் வேலை செய்ய முடியல அப்படின்னாரு. இந்த தடவை 3வது இடத்துக்கு வந்திருக்கின்றார், டெபாசிட்டை இழக்கின்றார் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களது மகன் தென் சென்னையில. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், மத்திய சென்னையை வந்து தேமுதிக கொடுத்துக்கிறாங்க, அங்க இருக்கிற வேட்பாளர் யாருன்னு யாருக்குமே தெரியல. அப்ப என்ன பண்ணுவாங்க, அண்ணனுடைய மகன் இங்க தென் சென்னையில அப்படின்றதுனால அதிமுகவினர் அத்தனை பேரும் இங்க வந்துட போறாங்க, இங்கதான் கடுமையா வேலை செய்ய போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கடைசியில பார்த்தா ஒண்ணுமே செய்யல போலுக்குது. அவர் வாங்கியிருக்க வாக்குகளையும் பாருங்க, என்னங்க ஆச்சு? இன்னைக்கு நிறைய பேர் ஒரு கணக்கு சொல்றாங்க, அதாவது அதிமுக திமுக 2 பேரும் பங்காளிகள் ஆயிட்டாங்க, அதனால பாஜக வரக்கூடாதுன்றதுக்காக அதிமுக ஓட்டுகள் எல்லாம் திமுகவுக்கு போய்விட்டது அப்படின்றாங்க. ஆனா நான் அப்படி நினைக்கல. இந்த மாதிரியே ஒரு கணக்கு சொல்லி தங்களை தாமே ஏமாத்தி கொண்டிருந்தால் திமுக அதிமுக 2 பேருமே வந்து
பெரிய அடி வாங்க போகின்றார்கள். அதிமுகவுடைய வாக்குகள், ஏராளமான வாக்குகள் அண்ணாண்ட பக்கம் பாஜகவுக்கு போயிடுச்சு. சொல்ல போனா எம்ஜிஆர், அதுக்கப்புறமா ஜெயலலிதா அவர்கள். எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் தோல்வி அப்படின்றதே கிடையாது சட்டமன்ற தேர்தல்கள்ல. பாராளுமன்ற தேர்தலையும் அந்த 1980 அப்படின்ற ஒரு சின்ன அபரேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஜெயலலிதா அவர்கள் வந்த பிறகு சட்டமன்ற தேர்தல்கள் கூட தோல்வி அப்படின்றது அதிமுகவுக்கு ஒரு சாதாரண விஷயமாக இருந்தது. அவங்க 2 பேரும் இல்லாத காலகட்டத்துல இந்த அதிமுக வாக்குகள் எப்படி பாஜகவுக்கு போச்சு அப்படின்னு சொன்னா, அதுதான் நான் சொல்றது. இந்த அதிமுக அப்படின்றது ஆன்டி டிஎம்கே அப்படின்ற ஒரு ஓட் பேங்க். அப்படித்தான் எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சியை வளர்த்தார், இந்த அளவுக்கு கொண்டு வந்தார். ஆனா அந்த பாதையிலிருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு போறாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் அந்த வாக்குகள் அப்படியே பலமிழக்க ஆரம்பிக்கும், சலசலத்து போயிடும். இதை புரிஞ்சுக்காம ஏதோ ஒவ்வொரு தொகுதியிலும் அதிமுக வந்து திமுக போட்டாங்க அப்படின்னு நினைச்சிருந்தா அது மிகப்பெரிய தப்பு. பாஜக பக்கம் போய் கொண்டிருக்கின்றது திமுகவிலிருந்தும். இன்னைக்கு வந்து குறைஞ்ச அளவுல, ஆனா இது இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். பாஜகவை நோக்கி வாக்குகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை அவங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. கூட்டணின்னு சொல்றாங்களா? என்னைக்குமே நான் சொல்றது இதுதான். பாருங்க, அரசியலை பொறுத்த வரைக்கும் 2+2 அப்படின்றது எப்பவுமே 4 கிடையாது. நம்ம பேப்பர்ல கணக்கு போடும்போது சொல்லலாம் 2 2 4 தான் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். ஆனா அரசியல்ல 2+2ன்றது 8 ஆகலாம். 2+2 அப்படின்றது 1, 1.5, 1.25 கூட ஆகலாம். அதிமுகவுக்கு இவ்வளவு வாக்குகள் இருக்கு, பாஜகவுக்கு இவ்வளவு வாக்குகள் இருக்கு. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா இது ஒரு 20, இது ஒரு 15 அப்படிலாம் கணக்கு போடவே முடியாது. அதிமுகவுக்கு இருக்கின்ற வாக்குகள்ல பாஜகவை பிடிக்காததுனால ஏடிஎம்கேல இருக்கவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி பாஜகவின் வாக்குகள் அதிமுகவை பிடிக்காததுனால அப்படின்னு இருப்பாங்க. சோ இந்த எதிர்ப்பு அப்படின்றதும் நிறைய இருக்குங்க. இதெல்லாம் வந்து கணக்கு போடாம பாருங்க, இவ்வளவு இப்படி சேர்த்தா இவ்வளவு வந்திருக்கு அப்படின்றது வடிகட்டின முட்டாள்தனம். இன்னைக்கு சொல்றாங்களே நாங்க சேர்ந்து இருந்தால் இப்படி அப்படின்னு. 19 சேர்ந்து தானே இருந்தீங்க, அப்ப ஏன் இல்ல? இதுக்கு யாராவது பதில் சொல்லுவாங்களா? 2021 சேர்ந்து தானே இருந்தீங்க, அப்ப ஏன் இல்ல? சொல்லப்போனா அதிமுக வந்து அந்த தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கு காரணமே பாஜக தான் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் ஜெயக்குமார் சொன்னார், 25 வருஷமா இங்க இருக்கேன் நான், பாஜகவோட சேர்ந்ததுனாலதான் நான் தோத்து போனேன். மைனாரிட்டி வாக்குகள் 40,000 வாக்குகள். நான் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன், அவங்க 40ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க, எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்க அப்படின்னாரு. சரி, இப்பதான் வெளில வந்துட்டீங்கல்ல, உங்க பையன் டெபாசிட் கூட வாங்க முடியலையா? என்ன ஆச்சு காரணம் யோசிச்சிங்களா? அடுத்தது அதிமுக பெருசா சொல்லிக்கலாம். பாத்தீங்களா, நாங்க வந்து வெறும் தேமுதிகவுடன் அதுக்கப்புறம் எஸ்டிபி இவங்க மட்டுமே கூட்டணி வச்சு கூட்டணியோடு சேர்த்து அரௌண்ட் ஒரு 25% வாங்கிட்டோம் அப்படின்னு. இது வந்து ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்றது போயிடுச்சு. இந்த வாக்குகளை வைத்து வருகின்ற காலகட்டங்கள்ல தேர்தலில் ஜெயிச்சு இங்க மாநிலத்தில் ஆட்சியை பிடிப்பதோ இல்ல வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எம்பி ஜெயிக்கிறதோ சாத்தியமில்லாத ஒன்று. அடுத்தது இன்னைக்கு இருக்கின்ற வாக்கு சதவீதம் அப்படின்றது இந்த செல்லரித்து கொண்டே போய்விடும், சர்ன்னு குறைஞ்சிட்டு போயிடும். அதெல்லாம் அப்படியே அண்ணாண்ட பக்கம் சப்ஜாடா மாறிடும். ஏன்னா இந்த கட்சிக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் இருக்குது, நாளைக்கே வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வரலாம் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அளவுக்கான தலைமை இன்னைக்கு இல்லை. நமக்கு நாமே சொல்லிக்கலாம். பாருங்க, எடப்பாடியார் இன் இஸ் ஓன் ஸ்டைல் அவர் ஒரு ஆளுமை, ஜெயலலிதா ஒரு மாதிரி ஆளுமை, எம்ஜிஆர் ஒரு மாதிரி ஆளுமை, அந்த மாதிரி எடப்பாடியார் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனா அங்க களத்துல என்ன இருக்குன்றத பார்க்கணும்ல. நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வந்தோம், முதல்ல வந்து அதிமுக பாஜக கூட்டணி அப்படியே இருந்துட்டு போகலாமே அப்படின்னு தான் சொன்னோம். ஆனா கூடவே ஒரு கண்டிஷன் வச்சிருந்தோம். அதுல அந்த தலைவர்களுக்குள்ள எந்த விதமான ஃப்ரிக்ஷனும் இல்லாம அவங்க 2 பேரும் ஒன்னா கூட்டங்களில் கலந்து கொள்வது, போராட்டங்களில் பங்கேற்பது அப்படின்றது இருக்கணும். அப்பதான் தொண்டர்கள் மத்தியில் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த கூட்டணி சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல கூட்டணி வேண்டாம் அப்படின்னும் போது அப்பவே நம்ம என்ன சொன்னோம், அதிமுக ஹாஸ் காட் எவ்ரிதிங் டு லூஸ். ஆனா பாஜகவுக்கு இங்க இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, அடி வாங்க போவது அதிமுக தான் அப்படின்றது பல தடவை நம்ம சொல்லியிருந்தோம். தேர்தல் ஆரம்பிச்ச பிறகு நம்ம என்ன சொன்னோம், 2 சினரியோ தான் விஷுவலைஸ் பண்றேன். ஒன்னு திமுக கிளீன் ஸ்வீப், இன்னொன்னு பாஜக 5ல இருந்து 10, இந்த பக்கம் திமுக 30ல இருந்து 35. இந்த 2 பாசிபிலிட்டி தான் அப்படின்னு பல இடங்கள்ல பல பேட்டிகள்ல நம்ம சொல்லியிருக்கோம். அதானே இன்னைக்கு நடந்திருக்கு.
அது எப்படி சார் திடீர்னு பாஜக 5-10 அப்படின்னா வெரி சிம்பிள். இதையும் நம்ம ஒரு இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை டிசிமேட் பண்றதோட இல்லாம இல்ல அதிமுகவுக்கு மேல பாஜக வந்து விட்டது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் 26ல அவங்களுக்கு அது கன்வீனியன்டா இருக்கும். அதிமுக ஒண்ணுமே இல்ல, வேற பாஜக ஒரு இடங்களில் ஜெயிச்சிருக்கிறது அப்படின்னு ஒரு சினாரியோ இருந்திருந்ததுன்னு சொன்னா 2026 தேர்தல்ல கூட்டணி கட்சிகள் எதுவும் டிமாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இங்க போக்கிடம் கிடையாது. அதிமுக கிடையாது, பாஜக தான் இருக்குது. அந்த பக்கம் போக முடியாது. அதனால பாருங்க, போன தடவை நாங்க எல்லா சீட்லயும் ஜெயிச்சிட்டோம், அப்பவே கம்மியா குத்தீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன், இப்ப சட்டமன்ற தேர்தல் அதிகமா கொடுங்கன்னு யாரும் கேட்க முடியாது. திமுக என்ன கொடுக்குதோ அதை வாங்கிக்கின்னு சொந்த சின்னமா எங்க சின்னமா இந்த கேள்வி கூட கேட்காம அவங்க கூட்டணியில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கும். பட் அந்த ஸ்ட்ராட்டஜியை திமுக ஃபாலோ பண்ணல. நாங்களே எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஓகே, இப்ப சட்டமன்ற தேர்தலில் அந்த மியூசிக் தே ஹாவ் டு ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த 2 சீனரியோ எதிர்பார்த்ததுக்கான காரணம். ஏன்னா இங்க நிச்சயமா அந்த அதிமுக ஓட்டுகள் அப்படின்றது வந்து குறை போகின்றது. ஏன்னா நியூட்ரல் வாக்காளர்கள் அவர்களை இழுக்கக்கூடிய சக்தி பெற்ற தலைமை அதிமுக இப்ப இல்லை. ஸோ அதெல்லாம் பாஜக பக்கம் போக போகின்றது. அதனால இவங்களால அந்த கிரிட்டிக்கல் மாஸ் ரீச் பண்ண முடியாது, அதிமுகவில் ஒரு இடத்தை கூட ஜெயிக்க முடியாதுன்றதை நம்ம திருப்பி சொல்லிட்டு இருந்தோம். அதுதான் நடந்திருக்கின்றது. இனிமே 2024 கூட்டணி வேணுமா அப்படின்னா ஏன் அப்ப மட்டும் மறுபடியும் இந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருமா? மைனாரிட்டி ஓட்டுகள்லாம் திரும்ப வந்துருமா? இந்த 26 வரைக்கும் கடுமையாக உழைக்க வேண்டும் பாஜக. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவருக்கு இருந்த செல்வாக்கு, அவருடைய ஆளுமை அப்படின்றத வந்து யாரும் வந்து அவ்வளவு சுலபத்துல ரீச் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட உயரத்துல இருந்தவர் இன்றைக்கும் யாராலும் அந்த உயரத்தை தொட முடியாது. ஆனா பாருங்க, 72ல கட்சி ஆரம்பிச்ச பிறகு 77 சட்டமன்ற தேர்தல் வந்து அதுல சிஎம் ஆகிற வரைக்கும் தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் பயணம் செய்தார். அங்கங்க போயிட்டு அந்த கட்சிக்காரங்களை பார்த்து பேசுறது, கொடி ஏற்றுவது, கட்சி அலுவலகத்தை திறந்து வைப்பது அப்படின்னு கடுமையாக உழைத்தார். அவருக்குன்னு ஆல்ரெடி ஒரு பெரிய எக்கோசிஸ்டம் இருந்தது, ரசிகர் மன்றம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே திமுக பல வருடங்கள் அரசியல்வாதியாக இருந்தவர், எம்எல்ஏவா இருந்திருக்கார், எம்எல்சியா இருந்திருக்கார். ஸோ ரெடியா ஒரு அமைப்போட தான் அவர் இருக்கார் கட்சி ஆரம்பிக்கும் போது. அப்ப இந்த ரசிகர் மன்றங்கள் எல்லாம் அப்படியே வந்து கட்சி அமைப்பா மாத்திட்டு அவர் பாட்டுக்கு சென்னையில இருந்துட்டு அரசியல் நடத்திருக்கலாம். செய்யல. எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்தார் அவர். சோ அந்த மாதிரி இந்த 2 வருடங்கள் தமிழக பாஜக கடுமையாக உழைக்க வேண்டும். எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆரவாரத்தோட பல விஷயங்களை அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியல. 10,000 கொடிக்கம்பங்கள் நடப்படும்னு சொன்னாரு. எத்தனை நட்டாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? சரிங்க, அதுக்குள்ள வந்து அந்த நடைப்பயணம் வந்து விட்டது, எலெக்ஷன் வந்து விட்டது, கரெக்ட். இப்ப வந்து நல்ல காலத்துக்கு, நான் நல்ல காலம் தான் சொல்வேன், அண்ணாமலை அவர்கள் ஜெயிக்கல. ஜெயிச்சிருந்தாதான் நிலைமையே மாறி இருந்திருக்கும். சோ இதை வந்து பிளெஸிங் இன் டிஸ்கைஸா எடுத்துட்டு இன்னும் 2 வருஷம் இருக்கு சட்டமன்ற தேர்தல் வரத்துக்கு. அந்த காரியத்தை பண்ணுங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் என்ன பண்ணாரோ அதை இன்னைக்கு பண்ணணும். கூட்டணி இல்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் உறுதியாக இருக்கின்றார். வெரி குட். அப்ப 234 தொகுதிக்கும் இப்பவே வந்து ஷேடோ எம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 1-2 பேரை சூஸ் பண்ணி வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க. முடிஞ்சா நாம சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி அந்த ஒரு தொகுதிக்கு 4 அலுவலகம் போறது அப்படின்னு செய்யுங்க. இல்ல அட்லீஸ்ட் எஸ்டி சூர்யா அவர்கள் மாதிரி களத்துல இறங்கி வேலை செய்யறது அப்படின்னு எதையாவது ஒண்ணு பண்ணுங்க, பண்ணிட்டே இருங்க. அதே மாதிரி எல்லா தொகுதிகளுக்கும் பயணம் செய்து அங்கங்க கட்சி கொடி நடுறது, இந்த 10,000 கம்பம்னு சொன்னாங்கல்ல, அதை இதுல கணக்கு எடுத்துக்கங்க. இந்த கட்சி கொடி கம்பம் நடுவது, கட்சி அலுவலகம் திறப்பது, அதுக்கப்புறம் அந்த பூத்து கமிட்டி, அதுல வந்து 4 பேரை பார்த்து பேசுறது, இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் அந்த கனெக்ட்ன்றது இருக்கும், கட்சி லைவ்லியா இருக்கும். இன்ஃபேக்ட் அதிமுக கூட நான் அந்த அளவுக்கு பார்த்தது கிடையாது. திமுக நான் திருப்பி சொல்ற விஷயம் அதுதான். வட்ட செயலாளர் அப்படின்னு சொன்னா எப்பவுமே லைவ்லியா இருக்கும் அவங்க வீடு. வாரம் ஒரு கூட்டம், அதுல ஒரு 10-20 பேர், மாசம் ஒரு கூட்டம், அதுல அந்த பகுதியில் இருக்க நிர்வாகிகள் 50-100 பேரு. எலெக்ஷன் நடக்குதோ இல்லையோ, எல்லா மாசமும் இது நடந்துட்டு இருக்கும் திமுக நிர்வாகிகள் வீட்டுல. அதனால தான் பல வருடங்கள் ஆட்சி இல்லாம வெள்ள இருந்தாலும் கட்சி கட்டுக்கோப்பாக இருந்தது. அதை மத்தவங்க யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. திமுக மேல குறை சொல்லிட்டே இருக்கீங்க, ஆனா திமுக கிட்ட இருக்க இந்த ஒரு நல்ல பழக்கத்தை ஏன் யாரும் காப்பி அடிக்க மாட்டேங்கிறீங்க? நல்ல விஷயங்கள் யார்கிட்ட இருந்தாலும் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது.
சோ கட்சியை உயிர் துடிப்போடு வைத்திருக்க வேண்டும், எல்லா மட்டங்களிலும் அமைப்பு வேண்டும், அண்டு எல்லா தொகுதிகளுக்கும் பயணம் செய்து கட்சியை வலுப்படுத்த வேண்டும். இந்த மாதிரி பண்ணா 31 வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேணாம், 26லேயே கூட ஆட்சியை நோக்கி பயணம் செய்யலாம் பாஜக. யாரும் கேட்கிறாங்களா இல்லையான்றதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஊதுற சங்கு ஊதி வைப்போம். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.